பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை இப்பொழுதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகஸ் வார்த்தையை சொல்லி உங்களோடு ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தினம் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம் மேம்பட்டும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படி, கர்த்தரோடு வாழும்படி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல தருணங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில ஒரு புதிய லோகஸ் வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷன் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் நாடு கடத்தப்பட்ட பொழுது, இது கிபி 90ல் டொமிஷியன் என்கிற சக்கரவர்த்தினால அவனை கொல்ல முடியாமல் பாருங்க, அந்த நாட்களே சீசர்களுக்கு அநேக உபத்திரங்களும் தொந்தரவுகளும் சாகடிக்கும்படி பல விதங்களில் பண்ண கடைசியில் இவரை சாகடிக்க முடியாமல் நாடு கடத்தினார்கள். பத்மூஸ் என்கிற தீவுக்கு நாடு கடத்தின பொழுது அவர் அங்கே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான பொழுது, கர்த்தருடைய வெளிப்பாட்டை அவர் பெற்றுக்கொண்ட பொழுது எழுதின அந்த வார்த்தை தான் இந்த வெளிப்படுத்தின விஷயம். இந்த புக்கை வாசிக்கும் போது இனிமேல் சம்பவிக்க வேண்டியவள் என்ன என்பதை கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படி சித்தம் கொண்டபடியினால், யோவானுக்கு அதை வெளிப்படுத்தும்படி சித்தம் கொண்டபடினால், அந்த யோவான் மரிக்க ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் அவனை ஜீவனோடு வைத்திருந்தார். அதனாலே அந்த பத்மு தீவில அவன் ஆவிக்குள்ளாய் மாறி கர்த்தர் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். சபைகளை குறித்து, இனிவரும் நாட்களை குறித்து, அந்த கிறிஸ்துவின் காலங்களை குறித்து எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். அவர் வருகை குறித்து, நியாய தீர்ப்பு எல்லாம் அதை சொல்லப்படும் போது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற வார்த்தையும் அவர் சொல்லுகிறார். ஏற்கனவே கர்த்தர் ஈஸ்வரை பார்த்து சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, இல்லத்தில் விசுவாசமாயிருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக, நான் உங்களுக்கு அவரிடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், போயிட்டு வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன வசனங்கள் எல்லாம் நினைவு கூறலாம். அது மாத்திரமல்ல, இங்கே இதோ சீக்கிரமாக வருகிறேன், என்னுடைய அவனுடைய கிரியம்படி அழைக்கப்படும் சொல்லி ஏறத்தாழ 2000 வருஷம் முடிந்து போனது சோதரம். ஆனாலும் அவர் வருகைக்காக தான் சபை காத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும், ஆனால் சபை ஆயத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கஷ்டமான காரியம். ஆண்டவர் பல்வேறு ஓமானங்கள் மூலமாய் அவருடைய வருகை குறித்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும், எல்லா சுவிசேஷங்களிலும் அது சொல்லியிருந்தாலும், இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்லும்போது அது ஒரு பெரிய வெளிப்பாடாக சோதரம் அது வருகிறேன் என்று சொல்லப்பட்டு, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற உண்மையை நம்ம அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறோம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் நம்மை தொடணும்னு விரும்புகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னு விரும்புகிறோம், நல்லது. ஆனால் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது பெரிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நம்ம என்ன செய்கிறோமோ அந்தந்த காரியங்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு ரிவார்டு இல்லை ரிவார்டு அவர் நம்ம எடுத்துக்கொண்டு வருகிறார். சோத்திரம். நம்ம செய்கிற எல்லா காரியம் எடுத்து வருவான்னு சொல்லி அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு, வசனம் அவர்வா சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அவன் நம்ம என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அந்தந்த காரியங்களுக்கு, அதுக்கு முந்தின வசனம் படிக்கும்போது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பாவத்தில் இருக்கிறவன் இன்னும் பாவமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கட்டும், அவன் செய்கிற எந்தெந்த காரியம் செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்றப்படி உள்ள பலனை நான் கொண்டு சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த கால வேளையில் ஒரு மிக முக்கியமான வெளிப்பாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனங்களே,
அது பார்க்கிறவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு நம்ம ஓடி ஓடி இந்த உலகத்துக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மளை ஜீவனத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிற ஜீவனத்துக்காக நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல விதங்களிலே நாம் என்ன செய்யணும், ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம். நாம் நேரத்தையும் காலத்தையும் நம்முடைய எல்லா பிரயாசத்தையும் தாளந்துகளையும் இந்த உலகத்திலேயே கழித்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கு முக்கியமாக பாருங்க, ஆணுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவரை சந்திக்க ஆயத்தப்படு. உன் தேவனாகிய கர்த்தரை தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் அருமையானவர்களே, அவர் சீக்கிரமா இந்த வருகைக்காக உலகமே ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்க, அநேக ஜனங்கள் இதை வாசிக்கிற அநேக ஜனங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்றுதான் முக்கியமான காரியம். அவர் நமக்கு அளிக்கிற பலன் அவரோட கூட வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் செஞ்சாலும் அவருடைய வருகைக்கென்று ஒரு ஆயத்தத்தோடு அந்த காரியங்களை செய்ய வேண்டும். பிளான் பண்ணலாம், பல வருஷங்களுக்கு பிளான் பண்ணலாம். ஆனா நாளைக்கு இயேசு வந்தாலும் கூட போறதுக்கு ரெடியா இருந்து கொண்டே பிளான் பண்ண வேண்டும். சில ஆட்கள் பிளான் பண்ண அப்படி உள்ள போயிடுவாங்க. இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ளது மற்றெல்லாம் மறந்துடுவாங்க. பிளான் பண்ணுங்க, திட்டம் பண்ணுங்க, பல காரியங்களை செய்யுங்க. ஆனாலும் ஆயத்தம், தேவனுடைய வருகை வருமானால் அவரை சந்திக்க நான் ஆயத்தம், அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம், அவரோடு செல்ல ஆயத்தம் என்கிற ஆயத்தம் இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். எப்படி நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற காரியம் அல்ல நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருடைய வருகையின் போது அவரோடு செல்வதுதான் மிக முக்கியமான காரியம். அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து பாருங்க. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவார்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அவன் செய்கிற காரியத்துக்கு உள்ள காரியத்தை, ரிவார்டு, அவார்டு, வாட் எவர் இட் மே பி, எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். அதனாலே நாம் அதற்கென்று ஆயத்தப்படும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படித்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ இந்த உலகத்துக்காக, உலக காரியங்களுக்காக நல்ல சுகம் கிடைக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், நல்ல மணமகன் கிடைக்கணும், மணமகள் கிடைக்கணும், இந்த உலகத்தை நல்லா இருக்கணும், சொத்து சுகங்கள், அதுக்காக இயேசுவை பின்பற்றுகிறதற்காக நாம் அது கிடைக்கணுக்காக இயேசு பின்பற்றுவது இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க, எத்தனையோ ஆட்கள் சொல்றாங்க, அந்த வருகைக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வருகை அவ்வளவு முக்கியமாக இந்த காலவெளியிலே காணப்படுகிறது. இன்று அவர் வருவார், சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்கள் ஆயத்தமா இருக்கிறதா என்பதை குறித்து கர்த்தர் இந்த காலவெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டு என்ன நினைக்கிறீர்கள்? அவருடைய வருகை இதோ சீக்கிரமாய் இருக்கும். திருடன் வருகிற விதமாய் திடீர்னு வருவார். அதுக்குள்ள ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் பாருங்க, நிலச்சரிவுகள், மரணங்கள், அதுகள், அழிவுகள், இயற்கையின் அழிவுகள், பிறழிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்று ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்கள் அருமையானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்கள். நாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா? அவர் வாழ்க்கை, அவர் வருகைக்கு நம்ம போக ஆயத்தமா இருக்கிறோமா? வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் நமக்கு கொடுக்கும் பலன் ஆசீர்வாதமா இருக்குமா? அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னாரே. நாம் எந்த காரியத்தை எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? இல்லை, இந்த உலகம் மட்டும் போதும், இந்த உலகத்தில் ஆசபாசம் போதும், இந்த உலகத்தில் செல்வங்கள் போதும், இந்த உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிடும், எல்லாம் போயிடும், காணாமல் போயிடும், ஒரே செகண்ட்ல மறைந்து போயிடும். பாருங்க, நிலச்சரிவுகள் இன்னைக்கு மறித்து போனார்கள் அல்லவா? கேரளாவில் காரியங்களை நீங்கள் சற்று யோசனை பண்ணி பாருங்க. நிலச்சரிவு பார்க்கும்போதே நெஞ்சம் பதக்குது. இத்தனை ஜனங்கள் காணாமல் போனார்கள். மண்ணில் புதையுண்டு போனார்கள். எதிர்பாராத காரியங்கள் நடந்து கொண்டிருக்க, அவங்களுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டார்களா? ஆண்டவர்களுக்காக என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு நாட்கள் அந்த மக்களுக்காக நாம் பரிதவிக்கப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தேவர் பிள்ளைகளை பாதுகாக்க அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போமானால் அதை பற்றி கவலை கிடையாது. ஒருவளையா எப்போ வந்தாலும் சரி, எப்போ லேட்டாக வந்தாலும், முன்னாடி வந்தாலும், இல்லை நம்ம வேலை செய்துட்டு இருக்கும்போது வந்தாலும் கவலை இல்லை. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமே. ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு இதை பற்றியும் கவலை. ஆயத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள். ஆனால் யோவான் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வருகிறார். அவர் இனி சம்பவிக்க வேண்டியவர்கள் சீக்கிரமா இனி சம்பவிக்கும்.
ஒப்பு கொடுங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நான் ஆயத்தமாக இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இந்த உலகத்துக்காக மாத்திரமல்ல, பரலோகத்தின் வாழ்க்கைக்காக ஓட ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வருகைக்காக எங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த உலகம் என்று உலகத்தின் ஆசா பாசம், உலகத்தின் தேவை என்று ஓடிக்கொண்டிருக்க எங்களை மாற்றுங்க. உங்களுடைய வருகைக்கு இந்த ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையிலே எங்களை மாற்றி எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வருகைக்கு இந்த ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் மாறி போகும். உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு நீர் கொடுக்கிற பலன் நாங்கள் நல்ல பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி. இது கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வதி தாழ்த்துகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தாவே, உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராய். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் நாட்களிலே தொடர்ந்து கர்த்தர் வரைக்காக ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு லோக சாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.